பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் ஆன நீங்க பண்ணவே கூடாத 3 விஷயங்கள். நம்பர் 1, நல்லா படிக்க மாட்டேங்கிற அப்படி, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிற அப்படி அப்படின்னு உங்க குழந்தைய பத்தி அவங்களோட டீச்சர் கிட்டயே போய் நீங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்க கிட் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீமையே இது பயங்கரமா ஹார்ம் பண்ணும். சேம் as ஒரு சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸையே டாமினேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம குழந்தைக்காக தான் நம்ம அங்க போயிருக்கோம். டீச்சர் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம லிசன் பண்ணாதான் நம்ம குழந்தை ஸ்கூல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 2, நம்ம குழந்தைய பத்தி யாராவது ஒரு மைனஸ் சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேரண்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம குழந்தைய கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கு, அதை இப்படிலாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட டீச்சர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா இதனால அஃபெக்ட் ஆக போறது என்னமோ நம்மளோட குழந்தை தான். நமக்கு நம்ம குழந்தையோட growth அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொன்ன வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி நம்ம குழந்தை ஒரு பெட்டரான பர்சனா வந்தா அதை பார்த்து ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறதே அவங்களோட டீச்சரா தான் இருக்கும். நம்பர் 3, பிடிஎம்ல போய் ஸ்கூல்ல அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு ஃபுல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸா மட்டும் நம்ம சொல்லவே கூடாது. அவங்க பண்ணக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்லணும், அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப நெகட்டிவ்ஸே சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா தாராளமா சொல்லலாம். பட் நெகட்டிவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன்.